Vanakkam, welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என்ன தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு சீஃபுட் டிஷ்ஷோட வந்திருக்கேன். இன்னைக்கு நான் செய்ய போறது வந்து மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். Subscribe to my channel and hit the bell icon to get notified any updates. நெருப்பை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நான் வந்து இந்த மீன் குழம்புக்கு வந்து கடுகு ஒன்றும் அந்த அப்படியான இது ஒன்றும் போடுறதில்ல. இதில் வந்து 4 உள்ளிப்பூடும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் இடித்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ இது 2 நிமிஷமாக வதங்கி கொண்டு இருக்குது. வந்து ஒரு தக்காளி பழம் வந்து சின்ன சின்ன வெட்டி போடுங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. 6 துண்டு கொடுவா மீன் இருக்குது, இதை இப்போ இதில் போடுங்க. மூணு டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவை கூட புளி வேணும்னா கூட விடலாம், இதை விட குறையாண்டாலும் விடலாம். அடுப்பை வந்து மீடியத்துக்கு லோவில் விட்டுட்டு இதை வந்து ஒரு சாதுவாக கிளறி போட்டு தூளோடையும் புளியோடையும் வந்து வதங்க விட போகிறேன். மூடியை போட்டுட்டு மீடியத்துக்கு லோ ஹீட்டுக்கு முடியல வச்சுக்கொண்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வதங்க விட போகிறேன். இது ஒரு 5 அல்லது 6 மினிட்ஸ் வந்து இதில் வந்து வதங்கி கொண்டு இருக்குது. லைக் கிளற ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா மீன் வந்து பிஞ்சிடும். வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விடலாம், ஆனால் நான் வந்து விட போகிறேன் வந்து 1.5 கப் தண்ணி வந்து இதுக்குள்ளே விட போகிறேன். போட்டு இன்னொரு 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்டில் வந்து இதை வந்து அவிய விடுவோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இது கிரேவியாக இப்படி வேணுமென்று சொன்னால் நீங்கள் நிப்பாட்டிட்டு இப்படியே எடுக்கலாம், வேறு ஒன்றும் இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்காக இந்த கிரேவி வேணுமென்று சொன்னால் இன்னொரு 10 நிமிஷம் விட்டு இதை அவிய விடுவோம். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும். ஸோ மூடிட்டு மீடியத்துக்கும் ஹையுக்கும் இடையில் விட்டுட்டு 10 மினிட்ஸ் இதை வந்து அவிய விடுவோம். வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிட்டுது. ஸோ எனக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி எனக்கு விருப்பம் பாருங்கள். ஸோ அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை நான் பிளேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த மீன் கறி. நான் இதுக்கு கொஞ்சம் கூட பால் விடுறையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பெல்லாம் செய்து முடிஞ்சது, சூப்பராக வந்துச்சு. நான் அரைச்ச தூளில் தான் இந்த மீன் குழம்பு செய்தேன். ஸோ நீங்களும் கட்டாயம் இந்த தூள் ரெசிபி ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லாட்டி நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க் போடுறேன், மிளகாத்தூள் லிங்க் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட காமெண்ட்ஸில் வந்து கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானும் அமர்த்துறீங்கன்னு சொன்னால் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.